ரேபிடோ ஓட்டுன ஒரு பையனை வந்து அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ நியூஸ்லலாம் வந்திருக்கு, பாலிமர் நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பையனும் நானும் பேசிக்கிட்டு வரும்போது ரேபிடோ புக் பண்ணான். ஸோ பைக் டாக்ஸியும் வந்தது. வந்த உடனே இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக வந்து ஓடிபி கேட்குறான். நான் ஓடிபியும் கொடுத்துட்டான். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பையன் ஏறி உட்காரும்போது 4 பேர் ஆட்டோக்காரங்க வந்து அவனை கல்லால் அடித்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புக் பண்ணான் பார்த்தீங்களா அந்த பையன், அவன் கேட்குறான் அந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்க கேட்டதுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறான் அப்படி இப்படி. இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயங்க. இன்றைக்கி ரேபிடோ ஓட்டலாமா வேணாமா கவர்மெண்ட் எதுவுமே சொல்லல. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேபிடோ ஓட்டுறவங்கெல்லாம் வந்து சித்திரவதைக்குள்ளே ஆகிறாங்க. ஸோ தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு போடுறேன். ஸோ நான் இருந்ததுனால அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பாக அந்த பையனை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரியான சம்பவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ரேபிடோ ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி சேலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் என் கண் முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியாக நானும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.